குடும்பஸ்தன் லப்பர் பந்துக்கு அப்புறம் 1% கூட குறையே இல்லாம ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா ஒரு படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த படம் நான் பார்த்துட்டு இருக்கும்போது மணிகண்டன் ஒரு ஆக்டரா எந்த அளவுக்கு நெக்ஸ்ட் போயிட்டு இருக்காருன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா மணிகண்டன் இந்த படத்துல நிறைய சைட் அடிச்சுன்னு சொல்லலாம். என்னமா பண்றான் இந்த ஆளு, என்னமா வேரியேஷன் காட்டுறான், நிறைய இடத்துல நடிக்கிற மாதிரியே தெரியல, அவ்வளவு ஃபிளாலஸா பண்றாப்ல. இந்த படத்துல அந்த நவீன் கேரக்டர் வந்து நிறைய எமோஷன் கேரி பண்ணும், எல்லாமே அவ்வளவு அசால்ட்டா பண்றாப்ல. அவர் உடஞ்சு அழும்போது, ஓடி ஒளியும் போது, சந்தோஷமா சிரிக்கும் போது, சோகத்துல சோர்ந்து போகும்போது, லவ் பண்ணும் போது, அடி வாங்கும் போது, திருப்பி அடிக்கும் போது ஒண்ணு கூட குறைய சொல்ல முடியல. இந்த ஆளு நடிக்கிறானா இல்ல அந்த நவீன் கேரக்டரா வாழ்ந்துட்டு இருக்கானான்னு தோணிட்டு இருக்கு. மணிகண்டனை தவிர யார் இந்த ரோல பண்ணியிருந்தாலும் இவ்வளவு கனெக்ட் ஆயிருக்குமான்னு தெரியல. பாத்ரூம்ல ஒரு சீனுங்க, பைத்தியங்கார கிட்ட தப்பிச்சு கடங்கார கிட்ட மாட்டிக்கிட்டியாக்கான்னு சொல்லுவாரு. அதுல அவரோட இன்னசென்ஸும் தெரியுது, அவரோட டைமிங் சென்ஸும் தெரியுது, சேம் டைம் அவரோட பெயினும் கன்வே ஆகுது. இந்த மாதிரி சீன் தான் படம் ஃபுல்லா இருக்கு. அவன் அசிங்கப்படுறான், அவன் அவதிப்படுறான், ஆனா அது நமக்கு வேடிக்கையா இருக்கும். கூடவே சேர்ந்து அவன் மேல பரிதாபம் வந்துகிட்டே இருக்கும். கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக், நான் இவனுக்கிட்ட ஜெயிக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது இவனுல தோத்து போனவனு. இந்த கதையை, இந்த டிராமாவை, இந்த டைலாக் எழுதின கைக்கு ஒரு உம்மானா, இதை எல்லாத்தையும் ஸ்கிரீன்ல கொண்டு வந்த மணிகண்டனுக்கு கோடி உம்மா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த படத்தோட மூடு என்ன நமக்கு செட் பண்ணிடுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் கண்டினியூவா ஹியூமர் ஒர்க் ஆயிட்டே இருக்கு. படம் ஆரம்பிச்சப்போ ஃபேமிலி செட்டப் பண்றாங்க, கேரக்டர் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, ஒரு சின்னதா ஒரு கான்ஃபிளிக்ட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் படம் ஒரு நல்ல மூட்ல போயிட்டே இருக்கு. குரு சோமசுந்தரம் மணிகண்டன் வீட்டுக்கு கார்ல வருவார் ஒரு சீன்ல, அதுல இருந்து படம் நிக்காம இன்ட்ரோல் வரைக்கும் கேப்பே விடாம லாஃப்டர் தான். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்ல ஒரு டிராமா அண்ட் ஹியூமர் இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு படம் ஹோல்டு பண்ணி, ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியா நான் மாவீரன் அப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு லாஃப்டரா இருந்த படம் குடும்பஸ்தன் தான் ஃபார் மீ. நான் ரொம்ப நாளா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கேப் விடுங்கடா, கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுங்கடான்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பீடு இன்ட்ரோல் வரைக்கும். சரி, இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சிரிப்பு பொங்கலுக்கு என்ன படம் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல ஸ்லோவாகி எமோஷனலா போய் நினைச்சா, அங்கேயும் அப்படி இல்ல. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஹியூமர் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. நடுவுல ஒரு 10 நிமிஷம் மட்டும் செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் சீரியஸ் டிராமாக்கு எடுத்துக்கிறாங்க. மறுபடியும் கிளைமேக்ஸ்ல பழைய கிரேசி மோகன் ஸ்டைல். ஆக்சுவலா அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எனக்கு செம நாஸ்டாலஜியா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வண்டிக்குள்ள ஒரு ஃபேமிலியை உட்கார வச்சு கிளைமேக்ஸ் ட்ரீட் பண்ணது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் சம்பந்தப்பட்டவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தேங்க்ஸ் ஃபார் த ப்ராடக்ட் அண்ட் லவ் யூ. ரைட்டிங் டீம் லேசுப்பட்டவங்க இல்ல, ஒரு சிம்பிளான கோரை எடுத்துக்கிட்டு அதை பயங்கர டிராமாவா பின்னி 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 கொண்டு வந்து அது ஹியூமரா ஒர்க் அவுட் ஆனது மட்டும் இல்லாம பேரலா காசு சொல்லிட்டே வராங்க. கிளைமேக்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு பேரலல் டிராமா இருக்கும். இந்த மாதிரி இந்த படத்துல நிறைய டிராமா ஒர்க் ஆகுது, அந்த டிராமால ஹியூமர் ஒர்க் ஆகுது. இதெல்லாம் தாண்டி அது இருக்க பெயினும் செமையா கனெக்ட் ஆகுது. அது ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்தை ஹியூமராவும் சேம் டைம் சீரியஸாவும் நமக்கு கடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை அந்த டீம் செமையா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. நக்லைட்ஸ் டீம்ல இருந்து நடிச்ச எல்லாமே குட் பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஹீரோயினா பண்ணவங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க, நடிப்பு ரொம்ப அழகா இருந்துச்சு. குட் டெபியூட். செகண்ட் ஹாஃப்ல மணிகண்டனுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு ஐயோ இந்த டைம் சொதப்பிடக்கூடாது, இந்த டைம் எல்லாமே சரியா அமைஞ்சிடணும்னு தோணுது. அப்படி தோணுதுன்னா நம்ம அந்த கேரக்டர் கூட பயங்கரமா கண்டெக்ட்னு அர்த்தம். நவீனோட அம்மாவா பண்ணவங்க, அப்பாவா பண்ண அண்ணாமலை, சாரி சௌந்தரராஜன், எல்லாமே வெரி வெரி ஆப்ட் டு த கோர். மணிகண்டனுக்கு அப்புறம் இந்த படத்துல அதிகமா ஸ்கோர் பண்றது குரு சோமசுந்தரமும் அவங்க பேரா பண்ண நிவேதிதாவும் தான். நான் எல்லாருமே சூப்பருங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. சாதாரணமா பேசிட்டு இருந்தேன், என்ன இப்ப மிஸ்கின் மாதிரி பேச வச்சு இந்த படம். சோ இந்த படம் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பட லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு. முதல்ல தமிழ் சினிமாவில் இந்த மிடில் கிளாஸ் மாதவன், பட்ஜெட் பத்மநாபன், வி சேகர் பிலிம்ஸ்ல வரும். ரொம்ப நாளா தமிழ் சினிமா அந்த மாதிரி ஜானர் படம் இல்லாம இருந்துச்சு. குடும்பஸ்தன் இப்போ அந்த குறைய போக்கிருச்சு. சூலூர், சிங்கானலூர், எதிர்த்தாப்புல பேக்கரி, அரிசி பருப்பு, கட்டுத்தீனி, சாமி ஆடுறது, இந்த மாதிரி கோயம்புத்தூர்காரங்க யாராவது படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு 1% ஜாஸ்தியா இந்த படம் கனெக்ட் ஆகும்.